வணக்கம். நம்ம பாத்தீங்கன்னா பா மிராக்கல் ஹேண்டிகிராஃப்ட்னு சொல்லிட்டு பனை ஓலையில கைவினை பொருட்கள் பண்ணிட்டு இருக்கோம். என்ன மாதிரி பொருட்கள் பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் பயன்படுத்துற மாதிரி கேப் நம்ம ரெடி பண்ணிருக்கோம். இது வந்து பிளெக்சிபிளா நம்ம அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இது குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும், லைட் வெயிட் தான். இதுல 2 மாடல் நம்ம பண்றோம். இது ஒரு மாடல்ல பண்ணிட்டு இருக்கோம், இது ஒரு மாடல்ல பண்ணிட்டு இருக்கோம். இதுலயே வந்து பெரியவங்களுக்கும் நம்ம போடுற மாதிரி யூஸ் பண்ணிருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னா வீட்டுல அலங்காரத்துக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய தோரணம் வந்து நம்ம ரெடி பண்றோம் கலர்ஃபுல்லா. இது நம்ம என்ட்ரன்ஸ் டோர்ல மாட்டணும் அப்படின்னா ரொம்ப கிரியேட்டிவா இருக்கும். இது எல்லாமே வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி தான். பனை ஓலையில நம்ம வந்து சாயங்கள் போட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா பனை ஓலையில இந்த மாதிரி ரோசஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம், 3 ரோசஸ். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம். இது வந்து 3 ரோசஸ். இது வந்து ஃப்ளவர் பஞ்ச் மாதிரி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஃப்ளவர் வேஸ்ட்ல வந்து நம்ம அழகா வச்சு பயன்படுத்திக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இது டேபிள் மேட்டா நம்ம பயன்படுத்துற மாதிரி பனை ஓலையிலேயே நம்ம வந்து ரெடி பண்ணிருக்கோம். ஸோ இதுல உங்களுக்கு என்ன அளவு வேணுமோ கஸ்டமைஸ் பண்ணி கூட நம்ம கொடுக்கலாம். இது பாத்தீங்கன்னா அதுல வந்து கொட்டான் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது சின்ன பசங்க ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு வந்து கொடுக்கறதுக்காக நம்ம பயன்படுத்திக்கலாம். இது வந்து ஒரு அளவு, இது ஒரு அளவு. இது மாதிரி அளவுகளுமே நம்ம கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இதுலயே வந்து நம்ம வண்ணங்கள் சேர்க்காம இந்த மாதிரி இயற்கையான ஓலை கலர்ல ரெடி பண்றோம். இதுல வந்து உணவுப் பொருட்கள் வைத்து நம்ம பயன்படுத்தலாம். இதுலயே பாத்தீங்கன்னா 5 பெட்டி வந்து நம்ம ரெடி பண்றோம். ஸோ இது வந்து 5 ரேக்ஸ் இருக்கிறதுனால இது வந்து 5 அறை பெட்டின்னு சொல்லுவோம். இதுலயே இந்த மாடல்ல வந்து 6 அறை இருக்கிற மாதிரி 6 அறை பெட்டி. இது வெளியில வந்து கலர்ஃபுல்லா இருக்கும், உள்ள வந்து நம்ம ஃபுட் ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம், எதுவுமே நமக்கு தீங்கு விளைவிக்காது. அடுத்தது பாத்தீங்கன்னா ஜுவல்லரி பாக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிருக்கோம். இது வந்து வளையல் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுல வளையல் வச்சு பயன்படுத்தலாம். இதுலுமே வந்து 2-3 அளவுகள் நம்மள்ட்ட இருக்கு. இது ஒரு அளவு, இது ஒரு அளவு. இது வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் பர்பஸ்க்காக நம்மள்ட்ட நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா டேபிள்ல வந்து அலங்காரம் பண்றதுக்காக இந்த மாதிரி கிரியேட்டிவா நம்ம டிசைனிங்கா டேபிள் பிளேட் வந்து நம்ம ரெடி பண்றோம். இன்கேஸ் உங்க வீட்டுல ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா இப்பெல்லாம் நிறைய பேர் வந்து டெக்கரேஷன் பிளேட்னு சொல்லிட்டு ஈவெண்ட்ஸ்ல வந்து நிறைய பேர் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து நம்ம ஈகோ ஃப்ரெண்ட்லியா அந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். ஸோ வந்து ஒவ்வொரு மாடல் ஒவ்வொரு ஷேப்ல நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா கீ செயின்ஸ் வந்து நம்ம ரெடி பண்றோம். இதுல வந்து நிறைய மாடல்ஸ் நம்மள்ட்ட இருக்கு. இது ஒரு மாடல். இதுலயே வந்து நிறைய வடிவங்கள்லாம் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்னாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குற பர்பஸ்க்காக நம்ம இது எல்லாமே பயன்படுத்தலாம். அடுத்து பாத்தீங்கன்னா கிழக்கு, சின்ன பசங்க விளையாடுறவங்களுக்கு இந்த மாதிரி கிழக்கு நம்ம ரெடி பண்றோம். இதுல வந்து கைப்பிடியோடையும் இருக்கு, அப்படியே அங்க அது 5 ஃப்ளவர் கிழக்குன்னு சொல்லுவோம், 5 பூ இருக்கிற மாதிரி. இதுலயே வந்து பாக்ஸ் டைப்ல நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து இதுவுமே பாக்ஸ் டைப்ல. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து எந்த பாதிப்புமே இருக்காது, அழகா குழந்தைங்க பயன்படுத்தலாம். இது வந்து பால் ரேட்டுன்னு சொல்லுவோம். கைப்பிடி இல்லாம ரொம்ப கை குழந்தையா இருக்கிறவங்களுக்கு நம்மளே வச்சு ஷேக் பண்ணி காட்டுற மாதிரி. அடுத்து வந்து இப்போ வந்து சம்மர் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்காக ரெடி பண்ணியிருக்கப்பட்ட விசிறி. இது வந்து வண்ணங்கள் சேர்க்காம போட்டிருக்கோம், இது வந்து வண்ணங்களோட சேர்த்து போட்டிருக்கோம். இதுமே வந்து டேபிள்ல பழங்கள் காய்கறிகள் வைக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய பிளேட்டு. இது வந்து பிளாபெட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நம்ம இந்த காய்கறி தண்ணி எல்லாம் வடிகட்டுறதுக்காக பயன்படுத்திக்கலாம், சாப்பாடு வடிக்கிறதுக்காக இது பயன்படுத்தலாம். இது மோஸ்ட்லி திருச்செந்தூர் கோயில்ல வந்து அர்ச்சனை தட்டா இதான் கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ வரைக்குமே. அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து சூடான பானைகள், மண்பானைகள் வைக்கிறதுக்காக ரெடி பண்ணப்பட்டது. இது வந்து சொலகு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து ரவுண்டு சொலகு. பழங்கள் காய்கறிகள் வந்து வைக்கிறதுக்காக பயன்படுத்தலாம். இதுலயே வந்து சின்ன சொலகுமே நம்மள்ட்ட இருக்கு, பெரிய சொலகுமே இருக்கு. இது பாத்தீங்கன்னா வளையல் இந்த மாதிரி வைக்கிறதுக்காக டபுள் லேயர்ல நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது பெரிய மாடல் சொலகு. இதுலயே வந்து டேபிள்ல வைக்கிறதுக்காக ரெடி பண்ண பிளேட்ஸ். இது வந்து செட் பீசஸா வரும், இது சிங்கிள் பீஸா வரும். இந்த மாதிரி நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து யூனிக்கா நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரி பொருள் வேணும் அப்படின்னா நீங்க வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். தொடர்பு எண் பாத்தீங்கன்னா 9123520390. இந்த பொருட்கள் வாங்குறது மட்டும் இல்லாம உங்களுக்கு பயிற்சி வேணும் அப்படின்னாலும் நம்ம பயிற்சியும் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்க இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு ரிப்ளை கொடுங்க.